முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஆடி 18 ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயத்துக்கு முக்கியத்துவமான நாளுங்க அது. கிராமப்புறங்கள்ல இந்த எல்லா நவதானியங்களையும் போட்டு, இப்போ முளைப்பாரின்னு சொல்லி ஒண்ணு எடுத்து திருவிழாவாட்டம் கொண்டாடக்கூடிய நாளுங்க அது. இந்த நாள்ல உங்களுக்கு பெண்களுக்கு முக்கியமான நாளுங்க. இந்த பெண்களுக்கு முக்கியமான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு தாலி சரடு மாத்த வேண்டிய நாளுங்க. இந்த தாலி சரடு நீங்க எப்ப மாத்தணும்னா, காலையில 7:45 டூ 8:45க்குள்ள மாத்திரணும்ங்க. இந்த தாலி சரட இந்த இந்த டயத்துல தான் நீங்க மாத்தணும். இது நல்ல நேரம்ங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சூளம் மேற்கே இருக்கிறதுனால, மேற்கு திசையில நீங்க இருக்காதீங்க. வேற எந்த திசையில வேணுனாலும் உட்கார்ந்து மாத்துங்க. ஒரு நல்ல ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு ஒரு பழக்கவழக்கத்துல அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒரு பெண் வை வ வயதுக்கு முதியவரா இருந்தாங்கன்னா, அவங்க கையாலேயே உங்களுக்கு சரடு மாத்தி விடலாம். ரொம்ப சிறப்பு தாங்க அதெல்லாம். இந்த இந்த நாள்ல நீங்க தாலி மாத்துனீங்கன்னா, உங்க கணவருக்கு ஆயுள் தீர்க்கமா இருக்கும்ங்கறக்காகத்தான் இதை நம்ம செய்யறதுங்க. இந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப முக்கியமான நாளுங்க. ரொம்ப சிறப்பா செஞ்சுருங்க. அதே மாரி இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு உங்களுக்கு கடன் ஏதாச்சும் நெறைய இருந்துச்சுங்கன்னா, ஒரு தட்டத்துல ஆ கல்லு உப்பு வச்சுங்க. அது மேல கற்பூரம் வச்சுங்க. கொளுத்திட்டு, அது எரிஞ்சு முடிஞ்சோனே அதில தண்ணி ஊத்தி, ஆ அந்த ப உப்ப எல்லாம் கலக்கி ஒரு செடிக்கு ஊத்திருங்க. அப்படி ஊத்துனீங்கனாலும் உங்களுக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம்ங்க. பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கடன் ரொம்ப சுமை குறையுங்க. பெண்கள் கோயிலுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு முக்கியமா போக வேண்டிய நாளுக்கு இது. குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. வீட்ல பூஜை பண்றீங்கன்னா, என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சொம்புல தண்ணி வச்சு, அதுக்குள்ள பூ வச்சு சாமி கும்பிடுங்க. முக்கியமா நீங்க வாங்க வேண்டிய பொருள் எது எதுன்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள் தூளும், கல்லுப்பும் வாங்கி வீட்ல வைங்க. ரொம்ப விசேஷமா நல்லா மகாலட்சுமி வனவாசம் செய்யுங்க. நல்லதே நடக்கு நம்புங்க. வணக்கம்.